தயவு பதிவு 48 அருள் விளக்க மாலை திருஅருட்பா 6ஆம் திருமுறை அருள் விளக்க மாலை பாடல் எண் 91. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ஐயமுரேல் ஐயமுரேல் என் மகனே, ஐயமுரேல் என் மகனே, இப்பிறப்பில் தானே அடைவதெல்லாம் அடந்தனை நீ அஞ்சலை என்றருளி. இப்பிறப்பில் தானே அடைவதெல்லாம் அடைந்தனை நீ அஞ்சலை என்றருளி. வையமிசை தனியிருத்தி மணிமுடியும் சூட்டி வாழ்க வாழ்க என வாழ்த்தியே என் வாழ்க்கை முதற்பொருளே. வையமிசை தனியிருத்தி மணிமுடியோ சூட்டி வாழ்க 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 என வாழ்த்தியே என் வாழ்க்கை முதற்பொருளே. துய்ய அருட்பெருஞ்சோதி சுத்த சிவவெளியே சுகமயமே எல்லாம் செய்வல்ல தனிப்பதியே. துய்ய அருட்பெருஞ்சோதி சுத்த சிவவெளியே சுகமயமே எல்லாம் செய்வல்ல தனிப்பதியே. உய்ய நெறி காட்டி மணிமன்றினிடத்தே நடிக்கோ ஒருமை நடத்தரசே என் உரையோ அணிந்தருளே. உய்ய நெறி காட்டி மணிமன்றிடத்தே நடிக்கோ ஒருமை நடத்தரசே என் உரையோ அணிந்தருளே. அருள் விளக்க உரை தயாநிதி சுவாமி சரவணானந்தா. ஒருமை நடம் புரிகின்றார் நமது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். இந்த நடனம் சுத்த சன்மார்க்க அருட்பெருவெளியில்தான் கண்டுகொள்ளப்படுகின்றதாகும். மற்ற இடங்களில் சூழலில் இந்த நடன உண்மை சிறிதும் விளங்காதாம். நடராஜ தத்துவத்தை இங்கு ஒருவாறு தெரிந்து கொள்ளுவாம். செம்பொருள் என்னும் ஜோதி சிவம் ஆதியில் கந்தழியாக கண்டுகொள்ளப்பட்டிருந்தது. செம்பொருள் என்னும் ஜோதி சிவம், அதாவது சிவஜோதி ஆதியில் கந்தழியாக கண்டுகொள்ளப்பட்டிருந்தது. அது எங்கும் நிறைந்த பேரொளிமயமானதாம். அவ்வொளிக்காட்சி எப்படி உண்டானது என்றால்,
மனிதன் ஒருமையோடு இருந்து தன்னை முற்றிலும் மறந்து உண்மையை அறிய வேண்டும் என்றிருந்த தருணம் உள்நின்று தோன்றி உலகெல்லாம் நிரம்பிக் கொண்டதாம். உயர்ந்த நிலைக்கு செல்ல பரந்த வெளிக்காட்சி தோற்றுவது போல அகத்தே ஒருமையின் சிகரத்திற்கு செல்ல செல்ல அகண்ட வெளியின் காட்சியெல்லாம் வெளியாம். இப்படி உச்சிக்கு ஏறிய யோகிக்கு முதலில் இந்த கந்தழி ஜோதியின் நிறை வெளித்தோற்றம் விளங்கினதாகும். அந்த ஜோதி வெளி சுருங்கி அவனுள் அடங்கி சிறநடு பீடத்து சிற்றொளி தீபமாக நிலவிவிட்டது. அந்த ஜோதிக்கு தேக பிரஞ்சை, அதாவது உணர்வு வந்தபோது அந்த அகவொளி காட்சியே கதிர்வீசும் சுடர் ஒளி போன்றும் ஆவிடை பீடத்தின் மீது ஒளிர் லிங்க தீபம் போன்றும் விளங்கி கொண்டிருந்ததாம். இந்த விளக்கம் ஒவ்வொரு சிற்றணு முதல் பேரண்டம் வரையும் உருவாகியுள்ள இரகசியத்தை கண்டுகொள்ளச் செய்ததாம். இக்கடவுள் ஜோதி காட்சி அகத்தில் சலனமற்ற தீபம் போன்று விளங்கி கொண்டிருக்க அதன் ஒளிக்கதிரின் வீச்சால் உலக காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருப்பதாகவும் அறிந்து கொள்ளப்பட்டது. கந்தழி ஜோதி காட்சியினின்று லிங்க ஆவிடை காட்சியும் பின்பு கணபதியும் முருகனுமாகவும் பின்னர் மோன உபதேச தட்சிணாமூர்த்தியாகவும் ஆனந்த தாண்டவ நடராஜமூர்த்தியாகவும் கண்டுகொள்ளப்பட்டனவாம். எல்லாவற்றையும் விட்டு நடராஜ சிவத்தையே உளம் கொண்டு பார்த்து நின்றபோது அதன் ஊன்றிய திருவடி உள்வளர் ஒளிநிலையாகவும் சூழ்ந்தாடும் திருவடி அகண்ட வெளியுலக காரியப்பாடாகவும் கண்டுகொள்ளப்பட்டதாம். இது முக்கியம். மீண்டும் பார்ப்போம். இக்கடவுள் ஜோதி காட்சி அகத்தில் சலனமற்ற தீபம் போன்று விளங்கி கொண்டிருக்க அதன் ஒளி கதிர்வீச்சால் உலக காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருப்பதாகவும் அறிந்து கொள்ளப்பட்டது. கந்தழி ஜோதி காட்சியினின்று லிங்க ஆவிடை காட்சியும் பின்பு கணபதியும் முருகனுமாகவும் பின்னர் மோன உபதேச தட்சிணாமூர்த்தியாகவும் ஆனந்த தாண்டவ நடராஜமூர்த்தியாகவும் கண்டுகொள்ளப்பட்டனவாம். எல்லாவற்றையும் விட்டு நடராஜ சிவத்தையே உளம் கொண்டு பார்த்து நின்றபோது அதன் ஊன்றிய திருவடி உள்வளர் ஒளிநிலையாகவும் சூழ்ந்தாடும் திருவடி அகண்ட வெளியுலக காரியப்பாடாகவும் கண்டுகொள்ளப்பட்டதாகவும். இதுதான் அகமும் புறமும் நிறைந்த அருட்பெருஞ்சோதி நடராஜபதியின் தோற்றமாகி விளங்குவதாம். அணு முதல் அண்டாண்டங்கள் எல்லாமும் இந்த நடராஜபதியின் அமைப்பே ஆகும். எல்லாவற்றிற்கும் அகத்தில் அருவே அருட்சக்தி மயமாயும் எல்லாவற்றிற்கும் அகத்தில் அருவே அருட்சக்தி மயமாயும் புறத்தில் உருவப் பொருள் வடிவமாயும் தோன்றிக் கொண்டுள்ளார். இவையன்றி தோற்றமாகும் அல்லது உணரப்படும் சக்தியில் உருவாகியும் தோற்றமாகாத உருவில் அல்லது உணர்வில் அருவமாகியும் இருந்து விளங்குகின்றார். இதுவரை இந்த நடராஜபதியை உலகம் கண்டுகொண்டிருக்கின்றது உருவச் சின்ன வடிவிலும் கற்பனா உள்ள திரையிலும் தானாம்.
கண்டனவெல்லாம் இந்த கடவுள் நடன தோற்றமேயாகும். இந்திரிய புலக்கண்ணால் காணும் நிலை கடந்து கரண மனக்கண்ணால் காணும் போதுதான் இப்படி காண்பனையெல்லாம் நடனபதியின் வடிவமாக தோற்றுகின்றது. இதை கடந்து ஜீவ ஆன்ம அறிவு கண்ணால் காணும்போதுதான் புற ரூபநிலை ஒழிந்து எல்லாம் நடராஜ தோற்றமாகவே விளங்குகின்றதாகும். இது ஒன்றாகிய கடவுளின் பலவாகிய தோற்ற நிலையே ஆகும். இது ஒன்றாகிய கடவுளின் பலவாகிய தோற்ற நிலையே ஆம். இப்படி விளங்குகின்ற கடவுள் ஒருவரே என்பது பகுத்தறிவின் அந்தத்திலே விளங்குகின்றதாகும். அதுதான் அருள் அறிவு காட்சி எனப்படுவது. இந்த அருள் ஞானம் வந்தால்தான் தன்னில் கண்டுகொள்ளப்பட்ட ஒன்றான நடனபதியே தனது அனந்த வண்ண தோற்ற உண்மையை விளக்குவதற்காக இப்படி பலவாக தோற்றம் காட்டி நின்று ஆடுவதாக அறியப்படுகின்றதாம். அக அம்பலத்தில் நின்றாடும் பதியே எங்கும் தோற்றி விளங்குவதை கண்டுகொள்ளுகின்றான் அருளறிவு வந்தவன். இதுதான் ஆண்டவரின் ஒருமை நடனம் என்று உணர்த்தப்படுகின்றோம். இந்த ஒருமையில் விளங்குகின்ற பதியை திருவருளாலே கண்டு திருமுன் நின்று போற்றி பாடுகின்ற பாடல் இவையாம். ஒருமை நடம் புரிகின்ற அருட்பெருஞ்சோதி நடனபதி எப்பொழுதும் எவ்வவர் உள்ளத்தும் இருந்து தன் அருள் ஒளியை பூரணமாக பரப்பி நிரப்பி பூரணானந்த வாழ்வை அருளர்க்கே காத்து கொண்டிருக்கின்றார். இந்த அருள் வழங்கப்படற்கு நேரம் காலம் இடம் சூழ்நிலை ஒன்றும் தடையாக இல்லை. உள்ளத்தில் அருள் ஒளி சேராமல் இருள் மண்டியும் மருள் மயக்கியும் கொண்டிருப்பதே காரணமாகும். அந்த அருட்பக்குவத்தை எதிர்பார்த்து அருள் ஒளி தர தயாராக இருக்கின்றார் நமது அகமுடையான். இந்த பக்குவ நிலை வராதவரையும் விதிமுறைப்படி இன்ப துன்ப சூழ்நிலைகளை ஆக்கி கொடுத்து கொண்டே தான் இருப்பார் அந்த அருளாளர். இந்த விதி நடனத்தில் நாட்டம் கொண்டு சுகதுக்கத்தில் உழல்கின்றவர்களுக்கு அதில் விருப்பும் வெறுப்பும் அற்று மேல் சுத்த அருளில் நாட்டம் உண்டாக வேண்டியிருக்கின்றது. அந்த அருள் நாட்டத்தை தூண்டிவிடவும் அருள் நடனத்தை காட்டி வைக்கவுமே இந்த அருள் விளக்கத்தை இப்பொழுது வெளிப்படுத்தியுள்ளார். இதனை ஆழ்ந்து பயின்றால் பொய்யில் உள்ள பற்று நீங்கி மெய்யில் பற்றுதல் உண்டாகும். அருள் பெற வேண்டும் என்ற ஆவல் விரைவில் தோன்றும். அந்த அருள் அடையும் நன்முயற்சியும் மேற்கொள்ளப்படும். எந்த க்ஷணத்தில் இந்த அருள் நாட்டம் உண்டாகுமோ அதே நொடியில் அருள் தர ஆயத்தமாயிருக்கும் ஆண்டவர் நமக்கு ஆதரவு அளிக்க வந்துவிடுவார். எந்த க்ஷணத்தில் இந்த அருள் நாட்டம் உண்டாகுமோ அதே நொடியில் அருள் தர ஆயத்தமாயிருக்கும் ஆண்டவர் நமக்கு ஆதரவு அளிக்க வந்துவிடுவார். ஆகையால் எவரும் இந்த அருள் நாட்டம் பெற இந்த வினாடியிலேயே முனைந்திடல் நன்றாம். ஆகையால் எவரும் இந்த அருள் நாட்டம் பெற இந்த வினாடியிலேயே முனைந்திடல் நன்றாம். இப்பிறவியில் நமக்கும் அந்த விதி இருந்தால்தானே கிடைக்கும். அதற்கெல்லாம் முன்வினை பயன் இல்லாமல் ஆகுமா? முயற்சி செய்வதற்கும் விதி வேண்டாமா
என்றெல்லாம் கேட்டு கேட்டு மனக்குழப்பம் அடைந்து கொண்டு கிடக்க வேண்டாம். காருண்யபதி வகுத்துள்ள விதி சட்டமே நம்மை அருள்நிலைக்கு ஏற்றி வாழ்வித்தற்குத்தான் என்று உறுதியாக உணர்ந்து கொள்ளல் வேண்டும். எந்த சூழலிலும் அருளில் இச்சை உண்டாக்கவே எந்த சூழலிலும் அருளில் இச்சையுண்டாக்கவே இயக்கிக் கொண்டிருக்கும் பதி எப்படியாவது அது உண்டாகத் தொடங்கிவிட்டால் மிக விரைவில் விதியின் பந்தம் தளர்ந்துவிடும். அருளை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் விதி 10 அடி அப்பால் விலகிப் போகும். இது முக்கியம். மீண்டும் பார்ப்போம். எந்த சூழலிலும் அருளில் இச்சையுண்டாக்கவே இயக்கிக் கொண்டிருக்கும் பதி எப்படியாவது அது உண்டாகத் தொடங்கிவிட்டால் மிக விரைவில் விதியின் பந்தம் தளர்ந்துவிடும். அருளை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் விதி 10 அடி அப்பால் விலகிப் போகும். ஆகையால் அருட்பற்றை உண்டாக்கவே இந்த பாமாலை சூட்டி வாழ்த்துகின்றார் வள்ளலார். திருவருளை எப்பொழுது வேண்டுமானாலும் கொடுத்து உதவ தயாராக இருக்கும்போது விதிமுறையும் அதற்கே அனுசரணையாக அமைக்கப்பட்டிருக்கும்போது இன்னும் விதி வரவில்லையே, ஊழ்வினை கூட்டி வைக்க வேண்டுமே என்று வீணில் பொழுதை போக்கிக் கொண்டிருப்பது அறியாமையே. கடவுள் சித்தமும் அது அல்ல. ஆகையால் எவரும் எந்த நிலையில் இருப்பவராயினும் சரி, மற்றெல்லா சுகதுக்க சூழலை பற்றியும் லட்சியம் செய்யாது அருள் அடைய முன் வருதல் நல்லது. ஆகையால் எவரும் எந்த நிலையில் இருப்பவராயினும் சரி, மற்றெல்லா சுகதுக்க சூழலை பற்றியும் லட்சியம் செய்யாது அருள் அடைய முன்வருதல் நல்லது. இதற்கு தடை ஏதும் வராது. அப்படியே தடை நேர்ந்தாலும் அதனை தகர்த்து மேலேற திருவருளே உதவியே செய்யும். ஆண்டவர் அருளிச் செய்யும் உறுதிப்பாட்டை விளக்கவே இந்த அருள் விளக்கமும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாகும். இவ்வழியில் தாராளமாக வரவும் ஓய்வு பெறவும் தான் எல்லோரையும் அழைக்கின்றார் நம் வள்ளல். சந்தேகங்களையும் பயத்தையும் ஒதுக்கிவிட்டு இந்நெறிக்கு வரும்படி ஆணை செய்யப்படுகின்றது. இதற்கு சான்றாகத்தான் தானே வழங்கப் பெற்றுக்கொண்ட அருட்பெரும் வாழ்வையும் இங்கு குறிக்கின்றார். ஐயமுறேல் என் மகனே, இப்பிறப்பில் தானே அடைவதெல்லாம் அடைந்தனை, நீ அஞ்சலை என்றருளி வையமிசை தனியிருத்தி மணிமுடியும் சூட்டி வாழ்த்திய என் வாழ்க்கை முதற்பொருளே என குறித்துள்ளார். திருவருளாலே அந்த பேறு பெற்ற அவர்தானே தான் பெற்ற பேற்றினை பிறரும் பெற்று கொள்ளவே இந்த பாமொழியால் புறத்திருந்தும் அக அருளொளியால் உளத்திருந்தும் உதவுகின்றார். ஆதலின் ஐயமும் அச்சமுமின்றி இதனை நம்பி ஏற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது நம் அருட்பிரகாச வள்ளலார் ஒவ்வொருவர் உள்ளத்தும் சுத்த சிவ வடிவாய் அருட்பெருஞ்சோதியாய் பெரும் சுகமயமாய் எழுந்தருளி தன்மையானந்த வாழ்வையே வழங்க தயாராயிருக்கின்றார். இவரை வந்து சார்ந்து கொள்வதுதான் எவருக்கும் நல்லது. வேண்டுவனை எல்லாம் பெற்று எல்லா குறையும் தவிர்ந்து பெரிய இன்பம் அடையலாம். இவர் நமக்கு அருள் அபயம் தருகின்றவர். பிறர் எவரிடத்தும் எக்காலத்தும் பெறற்கரிய பெரிய அருள் நலவாழ்வை நமக்கு
உள்ளத்தடியிலிருந்தே உதவ உள்ளவர் இவர். மற்றவர்கள் நான் இருக்க பயமேன் என்று சொல்லுகின்றவர்கள் தம்முடைய அனுபவ ஆற்றல்களுக்கு தகத்தான் உதவுவரே அன்றி அழிவற்ற அருட்பெருஞ்சோதி ஆனந்த வாழ்வை நல்க மாட்டார்கள். இந்த நம் சொந்த வள்ளலிடத்தில் உலகியல் நலனோடு அருளியல் நலனும் பூரணமாக பெறுவது திண்ணம். இவர் நம்மை தம் வண்ணமாய் ஆக்கிக்கொண்டு உயிர் உடம்பையும் அருளால் மாற்றியமைத்து உலகையெல்லாம் தன் அருள் ஒளியால் ஆள்கின்றவராய் உள்ளார். இவரும் இவரது அருட்பிரகாசமும் தவிர வேறு எதுவுமே இல்லையாம். தோன்றியுள்ள எல்லாம் இவருடைய அருள் ஒளியின் காரியப்பாடே ஆகும். புறத்தோற்றத்திலுள்ள எவரையும் எவ்வுயிரையும் எப்பொருளையும் இந்த அருள் ஒளியால் நோக்கும்போது வடிவங்கள் எல்லாம் அணு அணுவாய் தேய்ந்து போக வெறுமையாய் காண்கின்றோம். அந்த அருட்பிரகாசமே அருட்செயலுக்காக அப்படி உருவம் கொண்டு சூழ்ந்து கொண்டுள்ளனவாக உணர்த்தப்படுகின்றோம். இதனால் நாம் வள்ளலோடு இருந்து சூழ வருவோர்க்கு தயவு செய்து கொண்டே இருப்போம். வள்ளலும் இப்படியே வாழ்விப்பார். தயவு. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. தயவு அகமிருந்து வருக, அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன். தயாநிதி சுவாமி சரவணானந்தா.